நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன தடை நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண விடாம பண்ணி இருக்கும். இது எனக்கு சரி வராது, என்கிட்ட இது இல்ல, நான் அழகா இல்ல, இதுக்கு நிறைய பணம் இருக்கணும், அப்படி இப்படின்னு பல பதில்கள் நம்ம லைஃப முன்னோக்கி போக விடாம பண்ணி இருக்கலாம். இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எதுன்னு கேட்டா அது பெண்கள் தான். ஒரு பெண் நினைத்தால் வாழ்க்கையை எப்படி வேண்டாலும் மாற்ற முடியும் என்பதற்கான உண்மையை தான் இந்த வீடியோல உங்களுக்கு உணர்த்த போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பிரைட் உமனின் பயோகிராபி நம்பர் 1. ஒரு ஏழை கிராமத்துல பிறந்த சிறுமி ஒரு நாள் உலகின் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பெண்கள்ல ஒருவரா மாறுவா அப்படின்னு யாருமே நினைக்கல. வறுமை, அவமானம், துன்பம் இது எல்லாத்தையுமே தாண்டி உலகமே மதிக்கிற பெண்மணியா உயர்ந்தவதான் ஓப்ரா வின்ஃப்ரே. இது ஒரு சாதாரணமான பயோகிராபி கிடையாது. ஒரு பெண் நினைச்சா அவட சூழல் எவ்வளவு கடினமா இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் வெற்றிகரமா வாழ முடியும் என்றதுக்கான உண்மை கதைதான் இது. ஓப்ரா வின்ஃப்ரே 1954 ஜனவரி 29 அமெரிக்காவில மிசிப்பி அப்படின்ற இடத்துல பிறகுறாங்க. அந்த நேரம் அவளுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில இருந்துச்சு. எப்படியான ஏழ்மை அப்படின்னா, செருப்பு கூட இல்லாம பல நாள் பாடசாலைக்கு போனதா ஓப்ரா பிறகு ஒரு நேர்காணல்ல சொல்லி இருப்பாங்க. அம்மா அப்பா யாருமே இல்லாம வயதான பாட்டியோட தான் வின்ஃப்ரே வளர்றாங்க. குழந்தை வயதிலேயே வார்த்தைகளால சொல்ல முடியாத பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. என்னதான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கல்விய மட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுல வைராக்கியமா இருக்கிறாங்க வின்ஃப்ரே. ஓப்ராக்கு சின்ன வயசுல இருந்தே பேசுற திறன் அதிகமா இருந்துச்சு. ஸ்கூல்ல நடக்கிற ஸ்பீச் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பவுமே ஓப்ராக்கு தான். படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறதால ஸ்காலர்ஷிப்ல காலேஜும் கிடைக்குது. அந்த நேரத்துல தான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது. அங்குதான் ஓப்ராவினுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. இளம் வயசுலேயே நியூஸ் ரீடரா வேலை செய்யறாங்க. அந்த காலத்துல டெலிவிஷன் உலகத்துல பெண்களுக்கு பெரிய இடம் இல்லை. அதுலயும் குறிப்பா கருப்பின பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதே மிக அரிதாக இருந்துச்சு. நீ இந்த வேலைக்கு பொருத்தம் இல்ல, நீ அழகா இல்ல, உன்னை மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு பல ஏளனங்கள், அவமானங்களை சந்திக்கிறாங்க. ஆனா ஓப்ரா தன்னுடைய முயற்சியை கைவிடல. எந்த மக்கள் உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ இதுக்கு பொருத்தமில்லை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வார்த்தை அவளுடைய பலமா மாத்திக்கிட்டா. ஒவ்வொருத்தங்களுக்கும் கடவுள் ஒரு அழகான வாய்ப்பு கொடுப்பாரு. அத சரிவர முழு மனசோடு செய்யறவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்படித்தான் ஓப்ராவுக்கு ஒரு டெல்க் ஷோ ஹோஸ்ட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. அவளுக்கான வரலாறு எழுதப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். 1986 தி ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ ஆரம்பமாகுது. இந்த ஷோ மற்ற ஷோக்கள் மாதிரி இல்லாம மக்களினுடைய உணர்வை ஒரு குரல்ல ஒழிச்ச நிகழ்ச்சியா மாறிச்சு. பெண்களோட பிரச்சனை, மென்டல் ஹெல்த், வாழ்க்கை ஸ்ட்ரகிள், சக்சஸ் ஸ்டோரி எல்லாத்தையுமே மக்களோட மக்களா தன்னுடைய நிகழ்ச்சியில பேசினாங்க ஓப்ரா. இதனால மக்கள் ஓப்ராவை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே பார்த்தாங்க. அவருடைய ஷோ உலகனுடைய நம்பர் 1 டெல்க் ஷோவாக மாறிச்சு. 25 ஆண்டுகளுக்கு மேல அந்த ஷோ ஓடிச்சு. ஒரு காலத்துல சாப்பிட கூட கஷ்டப்பட்ட ஓப்ரா அதுக்கு பின்னாடி உலகத்தினுடைய முதல் பிளாக் ஃபீமேல் மில்லியனர் ஆனாங்க. டிவி ஹோஸ்ட் மட்டும் இல்லாம ப்ரொடியூசர், ஆக்டர், ஆத்தர், பிசினஸ் உமன் எல்லா துறைகளிலையும் வெற்றி பெற்றாங்க. அவளுடைய கம்பெனி மூலமா பல பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. ஓப்ரா பணம் சம்பாதிக்கிறதோட நிக்காம பல சேரிட்டிக்கு வேலை செஞ்சாங்க. பெண்களுடைய கல்விக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைச்சா ஒரு குடும்பமே மாறும் அப்படின்னு ஓப்ரா நம்பினாங்க. டிவி மட்டும் இல்லாம சினிமாவிலையும் நடிச்சாங்க. அவருடைய ஆக்டிங்க்கு அவார்ட்ஸும் கிடைச்சது. அவர் நடித்த பல படங்கள் உலகளாவிய ரீதியில் பாராட்டப்பட்டுச்சு. வேர்ல்டு ஃபேமஸ் டிவி ஹோஸ்ட், ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபீமேல் பில்லியனியர், கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ், பிரசன்டேஷன் மென்டல் ஆஃப் ஃப்ரீடம் என்று பல விருதுகளை வாங்கினாங்க. உலகினுடைய மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் வுமன் லிஸ்ட்ல இடமும் பிடிச்சாங்க. அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு
பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. உங்களோட கடந்த காலம் உங்களோட எதிர்காலத்தை முடிவு செய்யாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்க நம்பினீங்க அப்படின்னா, ஒரு பெண் தன்னம்பிக்கையோட இருந்தா உலகமே மாறும். நம்புங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. உங்களோட ஆதரவு தான் இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்டை உருவாக்கவும் பல பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான சிறிய உந்துதலா இருக்கு.